Hello FML Last Bench. Lost Bench. ஒரு பூங்காவனம். பிருந்தாவனம் சொல்ற ஆப்பிரிக்கா மாமா. என்னடா அவன் என்ன பார்த்து ஆப்பிரிக்கா மாமான்றான்? உன் கலரை பார்த்து கலைக்கிறான்டா அவன். அவர் மட்டும் என்ன வெத்தலை சீவல மென்னு தூப்புன கலர்ல இருக்கிறாரு. அப்படி இருந்தா அவன் பேரை என்னைக்கோ மாத்தி ஆகாஷ் அஜய்னு வச்சிருப்பானே. நீ எதுக்கு ஆரம்பத்துல பூங்காவனம்னு ஒரு பொண்ணை கூப்பிட்ட? அதுக்கு அடுத்ததான் நீ எதுக்கு பிருந்தாவனம் அப்படின்னு இன்னொரு பொண்ணை கூப்பிட்ட? பிருந்தாவனம்ன்றது தோட்டம்டா, பெங்களூர்ல இருக்கு. ஆமா, டெய்லி பெங்களூர் கத்திரிக்காய் சமைப்போம்ல, அது உள்ளதான் அந்த தோட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அட பாவி, அப்ப பெங்களூர் கத்திரிக்காக்குள்ள தான் பெங்களூர் இருக்கா? அப்ப மைசூர் எங்க இருக்கு? உனக்கு தெரியாதா? அது மைசூர் பாக்குள்ள இருக்கும். என்ன அலோசியஸ் தேவையா உனக்கு இது? எனக்கு மட்டுமா? மக்களுக்கு தேவையா இதெல்லாம்? இது மைசூர் பாக்கா? மக்களுக்கு தேவைன்னா அவங்க போய் ஸ்வீட் கடையில வாங்கிப்பாங்கப்பா. ஆமாப்பா, இப்பெல்லாம் மைசூர் பாக்குல நிறைய கீ ஊத்தி குடுக்குறாங்கப்பா. வாயில வச்சோடனே வழவழன்னு வழுக்கின்னு போகுது. ஏன்பா மைசூர் பாக்குல கீ எல்லாம் வச்சு குத்துட்டாங்கன்னா அப்புறம் வீட்டுக்குள்ள போறதுக்கு மக்கள் கீ இல்லாம கஷ்டப்படுவாங்களே. அதான் நீரியே எங்கனாலும் வீட்டை பூட்டு இல்லாம திறப்பிய. என்னப்பா ரூல்ஸ் மீறாரு இவர் திருப்பி? ஆமாப்பா, நம்ம ரூல்ஸ் என்னைக்குமே மீறக்கூடாது. அவன் ஃபேமிலி பத்தியோ இல்ல அவனை பத்தியோ பேசக்கூடாது. இனிமே யாராச்சும் ஃபேமிலியை பத்தி பேசினா ஃப்ளப்னு ஒரு அற வச்சிடலாம்ப்பா. நெது ஃப்ளப்பா? டே அது ஃப்ளப் இல்லடா, சப்புன்னு அரைஞ்சிடலாம் சொல்லணும். ஜப்பானிய பத்தி பேசினாதான் சப்புன்னு அறைய முடியும். ஃபேமிலியை பத்தி பேசினா ஃபப்புன்னு தானே அறைய முடியும். ஆமா, நம்ம சந்தோஷ் 16 வயது நிலைய கமல், நம்ம அலோசியஸ் அந்த படத்துல வர ஸ்ரீதேவி அதான் மயில் கேரக்டர். நான் ஏன் ஸ்ரீதேவி? நான் டாக்டர். எது மயில்? இங்க ஃபீலிங் இருக்கா சொல் மயில் அப்படின்னு வர அவரா? அந்த டாக்டர் நீதான் ஸ்ரீதேவி. அட பாவி, நீ அந்த மாதிரி டாக்டரா? சொல்லவே இல்ல. அதான் பேரே தெரியுதுப்பா, இந்த பிரகாஷ் அலோசியஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. டேய் பிரகாஷ் எங்கந்திரா வந்தது? அலோசியஸ்ன்றது ஃபாரின் நேம் அப்படின்றதால நான் ஒரு ஃபாரின் டாக்டரா இருந்துட்டு போறேன். இந்த எஸ்ல முடியற மாதிரி பேர் வச்சாலே இப்படிதான்ப்பா. இவன் ஏன் ஃபாரின் டாகா இருக்கிறேன்றான்? அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்பதான் உன்னை கண்டுபிடிச்சேன். அலோசியஸ் பேர் எஸ்ல முடியுது, நம்ம ரெண்டு பேரும் எச்ல முடியுது. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து எச் பசங்க, இவன் தான் எஸ் பையன். ஆனா உங்க ரெண்டு பேரோட பேரும் எஸ்ல தான்டா ஸ்டார்ட்டே ஆகுது. எண்டிங் தான்டா உங்களோட ஓப்பனிங் பசங்களா? இப்போ நீ என்ன கலாய்ச்சியா? ஆமா, செம்மையா கலாய்ச்சிட்ட. நம்ம ரெண்டு பேரும் அப்படியே எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம், அவமானமா இருக்கு. ஐயோ, ரெண்டு பேரும் ஓடி போறீங்களா? மக்களுக்கு வணக்கம் சொல்லாம மத்த எல்லாத்தையும் சொல்லுங்கடா. வணக்கம் மக்களே. ஆனா இவன் எனக்கு பிடிச்ச விஷயமே தான், நம்ம என்ன சொன்னாலும் சொல்லுவான். இப்ப பாரு, நான் ஒரு திருடன்னு சொல்ல, நீ ஒரு திருடன். அவன் ஒரு புசு நாய் மாதிரிடா. ரெண்டுல தான் ஒன்னத்தோட வரியா. இங்க பாரு, வளவலன்னு பாட்டலாம் பாடாத. நச்சின்னு என்ன தலைப்பு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். டேய், நான் வந்து சினிமா ரசிகன். நான் ரீசெண்டா இந்த பாட்டை டிவில பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ரெண்டுல தான் ஒன்னத்தோட வரியா. நான் கூட தான் இன்னொரு பாட்டு பார்த்தேன், லக்னோ 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 லக்னோ, இது லக்னோ கண்ணே. நான் கூட தான் டெய்லி பாட்டு பாக்குறேன். டேய், இதுக்காக நம்ம டிவில பார்த்த பாட்டலாமா பாடிட்டு இருக்க முடியும்? டேய், நம்ம நிகழ்ச்சியை கேட்கிற மக்கள்லாம் கொஞ்சம் ஏழைப்பட்டவங்க, வெறும் ரேடியோல தான் பாட்டு கேட்கறாங்க. நம்ம எல்லாம் டிவில பார்த்துட்டு வந்து அவங்க கிட்ட சொல்லணும், பாட்டுனா எப்படி இருக்கும், டிவினா எப்படி இருக்கும்னு. சோ நம்ம நிகழ்ச்சியை கேட்கறவங்களும் நம்மள மாதிரி அப்படின்றத சொல்லாம சொல்றேன். அதான் சொல்றேன், எப்ப பார்த்தாலும் நிகழ்ச்சியில வருமே பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருந்தா நிகழ்ச்சியை கேட்கறவங்க கிட்ட இருக்கிறதும் போயிடும்டா. டேய், அப்பேற்பட்ட கமலே வருமன் படம் ஃபுல்லா வரும பாட்டு பாடியிருக்காரு. வறுமையின் நிறம் சிகப்பு படத்துல. ஆமா, வறுமை சிகப்பு ரோஜா. வறுமை சிகப்பு ரோஜா, மர்மக்கலை எல்லாம் பேசக்கூடாது. வறுமையின் சிகப்பு. ஐயோ, தெரியுதா? இவன் என்னன்னா வறுமையின் சிகப்புன்றான், இவன் என்னன்னா சிகப்பு ரோஜாவையும் வறுமை நிறம் சிகப்பையும் சேர்த்து வறுமை சிறப்பு ரோஜா அப்படின்றான். எனக்கு தெரியும் அந்த படத்துல அப்போ ஒரு பேர் வறுமை சிறப்பு ரோஜாவா? டேய், நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது வந்து வறுமையின் நிறம் சிகப்பு அந்த படத்துல. பா, பெரிய கண்டுபிடிச்சிட்டாரு இவர். ஏய், மக்களுக்கு என்னடா சொல்ல போறீங்க? இப்படி மொக்க போட்டுருக்கீங்க. மக்களுக்கு நாங்க எங்கப்பா மொக்க போட்டோம்? வறுமைனா என்னன்னு உங்களுக்கு கத்து கொடுக்குறோம்டா. பணக்கார வீட்டு பசங்க கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டு வறுமையினுடைய ஆழத்தை தெரிஞ்சுக்கிட்டு. பணக்கார வீடுல எல்லா வீட்லயும் கேட்க மாட்டாங்களாம். ஏன்பா வீடான வீட்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் வச்சு கேக்குறேன் ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு போறாங்களா? வீடான வீட்லனா அப்ப இதுக்காக உட்கார்ந்து காடான காட்டுல உட்கார்ந்து கேட்பாங்க. இல்ல, இந்த இடத்துல நீ ரைமிங்கா கோடான கோடி அந்த பாட்டை பாடி இருக்கலாம். இல்லப்பா, அது டீல முடியுதே, நான் டீல முடிச்சனே. அது ஒண்ணும் இல்லடா, சுரேஷ் குள்ள தூங்கி நிக்கிற எஸ்பிபி எந்திரிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரை தூங்க வச்சிட்டு வரலாம், பாட்டு போடு. தூங்கு தம்பி, தோ 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 தூங்கு. எதுக்கு ரெண்டு வாட்டி தூங்க சொல்றான்? தோ தோனி ஹிந்தில. அது தோனியை கூப்பிடுறாரு, அவர் ஹிந்திக்காரர்ல. டேய், அப்ப கூட வாணின்னு வேணா அவரை கூப்பிட்டா வருவாரு. தோனினா வேற மாதிரி இருக்குடா. தோ தோனி அப்படின்னா வேற மாதிரி இருக்குடா. வாணின்னு கூப்பிட்டா ஒரு சிங்கர் இருக்காங்கப்பா, வாணி ஜெயராம்னு. அவங்க வந்துட்டாங்கன்னா ஆக்சுவலா தோ அப்படின்னா டூ நீடா. அப்பனா எல்லாரும் அவரை வந்து துணின்னு தான் கூப்பிடணும். நீங்க பேசுறது நீங்களே கேக்குறீங்களாடா? டூ நீ நிகழ்ச்சிக்கு வரப்ப ரெண்டு பேரும் நைஸா போய் சாப்பிட்டு வந்தீங்க. ஐயோ, நைஸா போய் சாப்பிடுறது வீட்டுக்கு முன்னாடி கேடு பொண்ணு கத்து வெளியோட லாஸ்ட் பெஞ்ச். இதை நான் தானே சொல்றேன். ஓ, நீ அத யோசியா? என்னப்பா எல்லாரும் போனும் கையுமா உட்காந்துருக்கீங்க? நீ லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சி இருக்கா இல்ல லீவாப்பா? நான் கிளம்பினே இருப்பேன். ரெண்டு பேரும் கேள்வி கேட்க கூடாது. ஒருத்தன் கேள்வி கேட்டா இன்னொருத்தன் பதில் சொல்லணும். அவனும் கேள்வி கேட்கறான், நீயும் கேள்வி கேட்கற. ரெண்டு பேர் கேள்விக்கும் நீ பதில் சொல்லு. தண்டத்துக்கு சும்மா தானே உட்காந்துக்கிற. ஏன்னா கேள்விகள் அதிகரிக்க தான் அறிவு வளரும். ஏன், எதுக்கு, எப்படி? இந்த மாதிரி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் எப்பவும். ஏன் நம்ம கேட்டுட்டே இருக்கணும்? எப்படி நான் கேள்வியில முடிச்சேனா? சம்மடா நீ. இப்போ உனக்கு பதில் வரும், அதன் மூலம் அறிவு வளரும். எதனால அறிவு வளரணும்? எப்படி மறுபடியும் கேள்வி? சூப்பர்ரா. எதனால கேட்க கூடாதுப்பா, ஏன் எப்படி இது மட்டும் தான் கேட்கணும். சரி, ஏன் எப்படி அறிவு வளரும்? அது என்கிட்ட கேட்டா எப்படி உங்க அறிவு வளரும்? அது எப்படி நாங்க உங்ககிட்ட கேட்காம இருக்கலாம்?
மறுபடியும் கேள்வி பார்த்தல, கேள்வி பீரங்கியாலே உன்னை சுட்டு தள்ளுறான்டா அவன். அதுக்காக என்கிட்டயே கேட்டுட்டு இருப்பீங்க கேள்விக்குறி. இது எப்படி? இல்ல கேள்விக்குறின்றது யுவர் ஆனர் இப்படி முட்டை மாதிரி வந்து நேரா வந்து கீழே ஒரு புள்ளி இருக்கும். இவன் கேட்டது ஆச்சரியக்குறி, நேரா கோடு போட்டு கீழே புள்ளி இருக்கும். இல்லப்பா கேள்வி மாதிரி தான்ப்பா கேட்டேன். அதுக்காக எல்லாத்தையுமே என்கிட்டயேவா கேட்பீங்க? நேரா கோடு போட்டு கீழே புள்ளி இருக்கும்னா அப்ப சச்சின் வந்து கோடு போட்டா புள்ளி மேலயா இருக்கும்? இந்த பாரு, நீ சச்சின் நேரா நீ ஏன் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? எப்படி கேள்வி? சம்மோடா, ஐயோ சந்தோஷ், இப்போ நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் ஒரு கேள்வி. இங்க பாரு, பேச்சு வழக்குல எண்ட கொஞ்சம் இழுத்து அப்படின்னு பேசினா அதெல்லாம் கேள்வி ஆகாது. கேள்வினா என்ன சாப்பிடுற, சாப்பாடு நல்லா இருக்கா, சாப்பாட்டுல உப்பு இருக்கா, இது என்ன வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, இதுதான் கேள்வி. எல்லாமே சாப்பாடை பத்தியே பேசுது பத்தியா அந்த சாப்பாடு பீரங்கி பத்தியா இப்போ கூட கேள்விதான். ஏய் போதும், கேம் முடிஞ்சு போச்சு. சும்மா பேசுறதெல்லாம் கேள்வினா சமோதம் வாங்குவேன். ஏன் நீ அவனை சமயம் உதப்ப? ஏன் நான் உங்ககிட்ட உத வாங்கணும்? ஏன் நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பாருப்பா, நாங்க இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், நீ பதில் சொல்லு. அது எப்படிப்பா நீங்க மட்டும் கேள்வி கேட்டு அறிவு வளர்த்துக்குவீங்க, நாங்க கேட்க கூடாதா? ஏன் நீ இப்ப அது எப்படிப்பா சொன்ன? எப்படா போடாடே, எல்லா வார்த்தைக்கு முன்னாடி ஒரு ஏன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு அது கேள்வி ஆகிறான்டா. ஆமாப்பா, எல்லாத்துக்கும் ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேட்க சொல்லி நீ தானடா சொன்ன லூசு. அது கேட்க வேண்டியதுதான், கேள்விக்கு கேட்க வேண்டியது. சும்மா பேச்சு வழக்குல எல்லாத்துக்கு முன்னாடி ஏன் போட்டு கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுப்பா. கேள்வி என்ன? பாட்டு போடு. ஏன் பாட்டு பாடுற? இப்ப நான் கேட்டேன் பாரு, இந்த மாதிரி கேட்கும். எல்லாரும் கிளம்பி ஜெயிலுக்கு போயிடலாம்ப்பா. வேணாம், இந்த தலைப்பு வேணாம், நிராகரிக்கிறேன் நான். அப்படி இல்ல சந்தோஷ், எனக்கு இல்ல புரியல. வேணாம், இத பத்தி பேச வேணான்றேனா. என்ன உன் பிரச்சனை இப்போ? இல்லப்பா, ஜெயிலு இந்த மாதிரி டாபிக்லாம் ஆரம்பிச்சோம்னா அது கடைசியில எங்க போய் முடியும்னு எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். சரி, நான் இப்போ ஒரு ப்ராமிஸ் பண்றேன். அதாவது நான் சந்தோஷ பத்தி, அவன் ஜெயிலுக்கு போறான், அவன் குடும்பத்தை பத்தி நான் பேச மாட்டேன். இந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நான் பேச மாட்டேன். இங்க பாரு, என் குடும்பத்தை பத்தி மட்டும் கிடையாது, நம்ம 3 பேர் குடும்பத்துல எல்லாரும் எப்ப ஜெயிலுக்கு போறாங்க, அங்க என்னென்ன வாங்கி சாப்பிடுறாங்க, இத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இப்போ எது நீ எங்க ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசுற? உன் ஃபேமிலி பத்தி மட்டும் தானே சொன்னா. இந்த பாரு, ஆரம்பிக்காத தயவு செய்து, இதோட நிறுத்திடுவோம், மக்கள் கோவப்படுவாங்க. பின்ன என்ன, நீ எவ்வளவு டீசென்ட்டா ப்ராமிஸ் பண்ண சந்தோஷ் ஃபேமிலியை பத்தி பேச மாட்டேன். அவன் எப்படிடா என் ஃபேமிலியை பத்தி பேசலாம்? வாய்க்கிழியே இந்த மாதிரி பேசுறவன் நானே அமைதியா போயிட்டு இருக்கேன். என்ன நீ உசுப்பேத்தி விட்டு வேடிக்கை பார்க்காத. அதனால என்ன தலைப்பை பத்தி மட்டும் மேலோட்டமா பேசிட்டு அப்படியே பால்ல இருந்து ஆடி எடுக்கிற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருப்போம். இந்த பாரு, இந்த ஆடு எடுக்கிறது இப்படி ஆபாசமா பேசணும்னு வச்சுக்க, எனக்கு கோவம் வரும் சந்தோஷ். இங்க பாருப்பா, பணக்காரங்க மாதிரி கோவம்லாம் வருது இந்த பையனுக்கு அடிக்கடி. எங்க இருந்துடா வந்தது புதுசா இந்த பழக்கம் உனக்கு? கெட்ட பழக்கம், பணக்கார மாதிரி அசிங்கமா? இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் பணக்காரங்களுக்கு தான்டா இருக்கும், நமக்குலாம் எதுக்கு கோவம் வருது? இப்படி 4-5 வாட்டி நீங்க என்ன பணக்கார மாதிரின்னு சொல்லும் போது என் நெஞ்சு பூரிக்குதுடா. மார்க் திஸ் வேர்ட், பணக்காரன் மாதிரி. இன்னைக்கு தலைப்பு இன்னா ஜெயில்ல போன் வசதி குத்துறாங்களாம்ப்பா. இதுக்காக நீ சந்தோஷ் ஃபேமிலியை பத்தி பேசினா சுரேஷ் நானே டென்ஷன் ஆயிருவேன். இரு, ஜெயில்ல போன் வசதி கொடுத்தா நல்லதாலப்பா. ஜெயில்ல இருக்கவங்க நம்மள மாதிரி மனுஷங்க தால. இதனால வந்து நான் ஏதோ எங்க குடும்பத்துல அடிக்கடி ஜெயிலுக்கு போறனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன், நீங்க யாரும் சொல்லாதீங்க. இந்த பாரு, எல்லாத்தையும் நீயே பேசி முடிச்சிட்ட. நாங்க இன்னைக்கு உன்னை வந்து யோசிக்காம தான் பேச போறோம். ஜெயில் பொதுப்படையா பேசலாம். ஆமாங்க, பொதுப்பட ஜெயில். இந்த பொதுப்பட ஜெயில பாத்தீங்கன்னா பாரு, எப்ப பார்த்தாலும் நான் என்ன பேசினாலும் அதே வார்த்தை எடுத்து பேசணும் கூடாது, நீயே பேசலாம். ஏன் நானும் லாஸ்ட் பெஞ்ச் நிகழ்ச்சி தான் வழங்குறேன், நீயும் அதே லாஸ்ட் பெஞ்ச் தான் வழங்கலாம். நீ வேற ஏதாவது நிகழ்ச்சி போய் வழங்க வேண்டியதானே? அவன் திருப்பியும் கேள்விக்குறி வரான். எனக்கு புரிஞ்சிச்சு. கேள்வி நாயகனே. பாட்ட போடுறா. ஜெயில்ல போன் வசதி வந்திருக்குன்னு அலோசியா சொன்னான். இன்னும் வரல, இனிமேல் தான் வரப்போகுது. ஏன்பா, ஜெயில்ல இத்தனை நாள் போனே இல்லாமல இருந்தாங்க. ஜெயில்ல பேசுறவங்க எல்லாம் எப்படி பேசிக்குவாங்க? டெலிகிராம் மூலமா பேசிட்டு இருந்தாங்க. தெனாலிராமன் எதுக்கு இப்ப நீங்க கொண்டு வந்த? நான் டெலிகிராம் அப்படின்னு எவ்வளவு சுத்தமா தமிழ்ல சொன்னேன். நீ எப்படி சம்பந்தமே இல்லாம தெனாலிராமன் உள்ள கொண்டு வருவ? நல்லா கேட்டுங்க மக்களே, டெலிகிராம் அப்படிங்கிறது சுத்த தமிழா, தெனாலிராமன்றது வேற லாங்குவேஜா. பின்னப்பா, கடையில போயிட்டு 200 கிராம் கத்திரிக்காய் கொடுங்கன்னு கேக்குற, அது தமிழ் வார்த்தை தானே? இரு, டெலிகிராம் தெனாலிராமனை பத்தி பேசும்போது கத்திரிக்காய் எப்படி வந்தது? டேய், அவன் கிராமோட மிக்ஸ் பண்றான்டா. கடையில போயிட்டு வழக்கமா 1/2 கிராம் கத்திரிக்காய் போடுங்க அப்படின்னு கேட்போம்ல, அந்த மாதிரி கேக்குறான்டா அவன். இந்த பாரு, உன் குடும்பத்தை இதை விட அசிங்கப்படுத்தவே முடியாது. 1/2 கிராம் கத்திரிக்காய்ன்றது எப்படி அதை வாங்கி சமைப்பீங்க? அவன் சின்னதா கட் பண்ணி தான் கொடுக்கணும் 1/2 கிராம் கத்திரிக்காய். அதுல நீங்க சாம்பார்லாம் வைப்பீங்களா? கட் பண்ணா கூட எப்படி 10-15 கிராம் வரும். 1/2 கிராம்ன்றது உலகத்திலே கிடையாதுடா. இவன் தான் லூஸ் மாதிரி பேசுறான். இல்ல, எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன் ஒண்ணும் பொய்யெல்லாம் சொல்ல. இந்த கத்திரிக்காயோட முனையில வளைஞ்சு ஒண்ணு இருக்குமே, எலிவல் மாதிரி இருக்குமே, காஞ்ச குச்சி. நோட் திஸ் பாயிண்ட் மக்களே. வாழ்க்கையில பரம்பரையில 7 பரம்பரையா கத்திரிக்காய்னா என்னன்னே கண்ணால கூட பார்க்காத ஒரு குடும்பத்துக்கிட்ட இருந்து வருது காஞ்ச குச்சி. இந்த பாரு, நீ அவனை கிண்டல் பண்ணாத. அந்த குச்சியை கட் பண்ணி தராசுல போட்டு, ஆனா இதை கொடுங்க, எங்க வீட்டுல இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பார் ஜேஜேன்னு வச்சு நாங்க சாப்பிடணும்னு அதை வாங்கி வந்து சமைச்சு சாப்பிடுற பையன் தானடா நீ. வேணுமாப்பா, ஆரம்பிக்கிறியா? நாங்களாவது பரவாயில்ல. ஒரு சிலர் போயிட்டு, அண்ணா கத்திரிக்காய் எங்க கொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு போயிட்டு, அப்பா ஃபேமிலி எல்லாரும் மூக்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வாசனையா இருக்கு கத்திரிக்காய், வயிறுலாம் ஃபுல் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போயிடலான்னு போற இன்னொரு குடும்பம் தான்டா நீங்க. பேரு ஃபேமிலியை பத்தி பேச வேணாம் தானே சொன்னோம். நான் எங்க பேசினேன்? இவன் தான் ஆரம்பிச்சான். 2 பேருக்கு தான்டா சொல்றேன். ஒரு நிமிஷம்டா. நாமும் போட்ட கத்திரிக்காய கடைக்காரனுக்கு தெரியாம அந்த ஆளுக்கு நாமும் போட்டு திருடி சாப்பிட்ட பரம்பரை தானடா நீங்க. ஆமாடா, நீங்க 2 பேரும் சூரிய வம்சம் படத்துல வர தேவயானோட அப்பா அம்மா மாத்தி டேமேஜ் பண்ணிக்கோங்க. ஐயா, அப்ப எனக்கு இட்லி உப்புமா கிடைக்கும். FM 106.4 லாஸ்ட் பெஞ்ச்.
திருட்டு பயலே சேதி கேளடா. இங்க பாரு பாஸ், ஆரம்பத்திலே சந்தோஷ் ஃபேமிலி பத்தி பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி குத்தல. என்னடா அவனை பத்தி பாட்டுலாம் பாடுறா? ஏய், அவன் எங்க என் ஃபேமிலியை பத்தி பாடினா? அவன் பாட்டு தால பாடினா. நீ என்ன பத்துக்கிறியா நீ? திருட்டு போயலேன்னு பாடுறான்டா உன்னை பார்த்து. ஏய், அது சினிமால வந்த பாட்டுறா. அது யாரையும் குறிப்பிட்டு பாடுற பாட்டு கிடையாது. அதுவும் இல்லாம நீ என்ன சொன்ன, ஜெயில இருக்கிறவங்களுக்குலாம் போன் வந்து வசதி ஏற்படுத்துறாங்கன்னு. ஜெயில யார் இருப்பா? திருடினவங்க, கொள்ளையடிச்சவங்க, கொலை பண்ணவங்க தானே இருப்பாங்க. ஆமா, கைதிங்க தான் இருப்பாங்க. அதுக்காக தான் அப்படி பாடினேன். சில நேரத்துல என்ன மாதிரி சுதந்திர தியாகிகளும் இருப்பாங்கப்பா. அது சுதந்திர தியாகி கிடையாது, சுதந்திரத்துக்காக போராடின தியாகிகள். நீ அவங்க லிஸ்ட்ல எடுக்கணும்னு பாக்குறியா? ஏய், சுதந்திரத்துக்காக போராட்டவங்களா வயசானவங்கடா. இப்ப அதெல்லாம் எந்த காலத்துலயும் முடிஞ்சு போச்சு. நடைமுறையா பேசுங்க. இப்ப எதுக்கு போன் கொடுக்குறாங்க? இந்த போன்ல SMS எல்லாம் பண்ண முடியுமா கைதிகளால? SMS எல்லாம் பண்ண முடியாது. போன்ல பேச மட்டும் தான் முடியும். அதுவும் அந்த போனை ரெக்கார்ட் பண்ணுவாங்களாண்டா. போனை ரெக்கார்ட் பண்ண அட்டை யார் போட்டு தருது? என்னவா இருக்கு? அவர் எஜுகேட்டட்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாரு. ரெக்கார்ட் நோட், அப்சர்வேஷன் நோட்டுலாம். ஓ, சம்பந்தமே இல்லாம எங்கேயோ போகுது இது. இவங்க மட்டும் எல்லார் வீட்லயும் சம்பந்தம் பேசிட்டு டெய்லி போயிட்டு கை நினைச்சிட்டு வராங்க. இங்க பாரு, அது ஏன் டயலாக்? உடனே நீ வந்து எப்ப ஏன்டா இவ்வளவு காப்பி அடிச்சு பேசுற நீ? இவர் குத்தகை கேத்துட்டாரு எல்லாத்தையும், டயலாக் எல்லாம். அவன் குத்தகை கெடுக்கிறான், இல்ல குத்தகை மண்டலத்துக்கு எடுத்துக்க போறான். நல்லா கேட்டுக்கோ, நான் பேசுனது சம்பந்தமே இல்லாமையா. இப்ப இவர் பத்தியா குத்தகை உதகமண்டலம் சுத்தமா சம்பந்தமே இல்லையடா. ஏன்டா உங்களுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸை தீர்த்துக்கிறதுக்கு ஏன்டா மைக் ஆன் பண்ணி மக்களை மொக்க போட்டுட்டு இருக்கீங்க? அப்ப மைக் ஆஃப் பண்ணிட்டு மக்கள்கிட்ட மொக்க போட முடியாது, யாருக்கும் கேட்காதேப்பா. இங்க பாரு, கைதிகளுக்கு யார் இப்ப ஒரு மாதிரியான சவுண்ட் கொடுத்தது? சுரேஷ் ஏப்ப விட்டான். இல்ல நான் உன்னை கலாய்ச்சிட்டேன் சந்தோஷ். ஒரு நல்ல ரேடியோல ஒரு நல்ல ஷோ போயிட்டு இருக்கப்ப ஏன்டா இந்த மாதிரிலாம் வந்து பிஹேவ் பண்ற? சில்மிஷவாதி. நான் ஆப்பம் சாப்பிட்டேன், அதனாலதான் அவன் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. இங்க பாரு, நீ சொல்ற டோனுக்கு அதுவும் என்ன விஷயம்னு சொல்லாம அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு மொட்டையா சொன்னீங்கன்னா வேற மாதிரி நினைக்க போறாங்கடா. இல்லையே, நான் மொட்டையா சொல்லியே தலையில பாரு எவ்வளவு முடி, தொட்டு பாரு முடி, தலை முடியோ. சுரேஷ் நீ நிகழ்ச்சியில ஆப்பம் சாப்பிட்டு வந்து பர்ப் பண்ணாங்க. பர்ப். இந்த பாரு, இந்த பர்ப் பண்றது கொபப் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுங்கா நிகழ்ச்சி வழங்கு மக்களுக்கு. கைதிகளுக்கு போன் கொடுத்தது நல்லதுப்பா. இன்னமா கைதிகள் அவங்க சொந்தக்காரங்களோட நினைச்ச நேரம் பேசலாம். ஆனா இப்ப கைதிங்க அந்த போனை திருடிட்டாங்கன்னா எந்த ஜெயில தூக்கி போடுவாங்க? ஏன்பா, ஒரு கைதி அடைக்கப்பட்டவுடன் திருந்தி விடுகிறான். இதுதான் வந்து கைதியின் வாழ்க்கை வரலாறு. அவன் திருந்திட்டானா ரிலீஸ் பண்ணி வெளில விட வேண்டியதுன்னு எதுக்கு இன்னும் உள்ளே வச்சு அடைச்சின்னு இருக்காங்க? அதுக்குதான் நன்னடத்தைன்னு இருக்கு. உள்ளே வந்து படிக்க வைக்கிறாங்க, எக்ஸாமுக்கு அனுப்புறாங்க, எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் பண்றாங்க கைதிகளுக்கு. தீபாவளி பொங்கலுக்கு புது ட்ரெஸ் தருவாங்களா? லட்டு கொடுப்பாங்களே, அதுவும் மினிஸ்டர் கையால. என்னைக்காச்சும் நீ ஏரியால மினிஸ்டர் கையால லட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கியா? பார்த்தது கூட இல்லையே. அப்படியே நம்ம எல்லாம் தேவையில்லாம வெளில உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் போக முடியாது. இப்ப ஜெயில என்ன நினைச்ச மாதிரி போயிட்டு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டு தங்கிட்டு வரதுக்கு கரெக்டா சொல்றான் பாரு எல்லாமே. சொல்லு. அதுக்கெல்லாம் வந்து தனியா இருக்கு. அந்த ஜெயிலுக்கு அந்த மாதிரி கேஸ் அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. இத பாருங்க மக்களே, நான் இத பத்தி நான் பேசணும்னு நினைச்சா எனக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஒரு அப்பாவி. ஆனா இவங்க ரெண்டு பேர் பாருங்க, ஜெயில்ல அந்த வசதி இருக்கு, இந்த வசதி இருக்கு, டபுள் பெட்ரூம் விலைக்கு வருது, ஊருக்கு நடுவுலே உங்களுக்காக, அந்த ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம், நீ என்ன வேணாலும் பேசிக்க. ஆனா எதுக்கு இந்த எக்ஸ் கால் போட்டு உட்காந்துருக்க? எத்தனை தடவை சொல்லிடுறேன் இப்படி உட்கார கூடாதுன்னு? நல்ல மாதிரி என்னடா நடிக்கிற? காலத்து கீழே போடுற. இத பாரு, உன் தலை மேல காலை போட்டேன், நான் என் கால் மேல கால் போட்டிருக்கேன். நீ மட்டும் போனை பத்தி பேசுற. கால் மேல கால் போடுற. போனை பத்தி பேசும்போது நான் கால் மேல கால் போட கூடாதா? எதுக்கு இப்ப நீ மறுபடியும் அந்த ஆப்பிரிக்கா மாமா மாதிரி பேசுற? அவர் அப்படி பேச மாட்டாரு. ஏய் பிம்பலக்கிடி பிம்பா அப்படிதான் பேசுவாரு. என்னதான்டா பிரச்சனை உனக்கு? ஜெயில பத்தி ஒண்ணும் தெரியலன்றான், இப்படி வளருது. அவர் சேஃப் கேம் ஆடுறாராம். என்னடா நம்ம ஜெயில பத்தி ஏதாச்சும் பாயிண்ட் பேசினா இந்த பசங்க ஐயோ ஆமா உனக்கு தான் தெரியும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிடுமோன்னு பயந்துட்டு நம்மள பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இத பாரு, ஜெயில் பறவை, நீ என்ன சொன்னாலும் மக்களுக்கு தெரியும். நீ தான் ஜெயில் மைனா, நீ தான் ஜெயில் கிளி, நீ தான் ஜெயில் புறா. இங்க பாரு, கொஞ்சம் கொஞ்சமா வரான் பையன். உன்னை பொசுக்குன்னு ஜெயில் போறவன்ட்டா அவன் பேர்டான. ஏப்பா வர வர உங்களுக்கு என்ன காமெடி தீந்து போச்சா? சினிமால இருந்து வர டயலாக கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம நிகழ்ச்சியில நுழைச்சிக்கிட்டே இருக்கீங்க. சுரேஷ், நாலுல இருந்து நிகழ்ச்சிக்கு வரப்ப அலோஷியஸ் பதிலான ஒரு கிளியை கொண்டு வந்துரு. ஏன்னா நீ சொல்றதே தான் அவன் திருப்பி சொல்றான் என்னதான் இருந்தாலும். அதனால எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு பேசாம சினிமால ஒரு பாட்டு இந்த போட்டுருப்பா. ஜெயில கைதிகளுக்கு போன் வர போதான். இனிமே வந்து கைதிகள்ல யாருக்காச்சும் லவ்வர்ஸ் இருந்தா நைட்டு ஃபுல்லா ஜாலியா போன் பேசலாம்ல. போன் வர போதுனா யார்ப்பா போய் அட்டென்ட் பண்ணுவா? இல்லப்பா, போன் வந்தோடனே ஜெயில வந்து எல்லாம் காத்துட்டு இருப்பாங்க. ஐயோ இன்னைக்கு போன் வரப்போகுதுன்னு. அப்புறம் வராம போச்சுன்னா ஏமாந்து போய் தூங்கிடுவாங்க. ஆனா இப்ப இந்த போன்ல யாராவது பேசும்போது அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்களா? ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறமா அந்த அதிகாரிகள் எல்லாம் கேட்கும்போது ஜங்கோஜமா இருக்காது. அதான் கேட்டேன், யார் அட்டை போடுறான்னு. நீ இன்னும் அதுக்கு பதிலே சொல்ல. டேய் என்னடா இவன்? இங்க பாரு, ஒரு மொக்கை ஆல்ரெடி வெளிப்பட்ட பிறகு அந்த மொக்கையை அவமானப்படுத்தி நாங்க வந்து உன்னை தட்டி ஓரமா உட்கார வச்சிட்டோம். இதுக்கு மேலே நீ அந்த மொக்கையை வந்து ஃப்ரண்ட் லைன் கொண்டு வர ட்ரை பண்ற தப்புப்பா. அதாவது சமீப காலத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒழுங்கா ஓடலனா அதே படத்தை திருப்பி ரிலீஸ் பண்றாங்க. அந்த மாதிரி இவன் ஒரு மொக்க போட்டு செட் ஆகலனா திருப்பி அதை ரிலீஸ் பண்ண பாக்குறான்டா. ஜெயிலுன்னு ரிலீஸ்ன்றியா? வெரி குட் வெரி குட். என்ன ஃப்ளூக்கு தால? வேண்டா, தெரியாம சொன்னேன்டா. அதை பாராட்டுறான்டா லூசு. இவனை வேற வச்சுக்கிட்டு என்னப்பா பண்றது? ஒரு நிகழ்ச்சி உருப்படியா பண்ண முடியலடா. வர வர அலோஷியஸ் வச்சுக்கிட்டா? அலோஷியஸ் வச்சுக்கிட்டு ஒன்ன வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். எல்லா ஆபீசர் மாதிரி கட்டம் போட்ட சட்டை பேண்ட் போட்டு கால் மேல கால் போட்டு வந்து உட்காந்துக்கிறான் நடுவுல. எல்லாம் ஓகே, நீ இதுக்கு ஆபாசமா உன்னை வச்சுக்கிட்ட அப்படிலாம் ஏன்டா பேசுற? அடமான கடையில மட்டும் வச்சிரல போய் அப்புறம் என்ன அப்ப பேசும்போது மட்டும் சுகமா இருக்குதா? இந்த பாரு, நீ சீரியல் பாட்டி மாதிரி பேச ஆரம்பிக்காத. அப்பாடா, மாத்திட்டான்டா டயலாக. இதுக்கு
100 வருடங்கள் கழித்து சீரியல்ல வர மாமியார் மாதிரி பேசாதன்ற டயலாக சீரியல்ல வர பாட்டி மாதிரி பேசாதன்னு மாத்திருக்கான். நேத்து பார்த்த சீரியல்ல பாட்டி வந்ததோ என்னமோ. இங்க பாரு, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜெயிலும் ஜெயில் சார்ந்த இடமும் இத பத்தி மட்டும் நம்ம பேசணும். அப்படின்னா நாங்க உன்னை பத்தி மட்டும்தான். ஐயோ நான் வேற ப்ராமிஸ் பண்ணிட்டேனே. குட்ரா தள்ள குட்ரா. நங்கு நங்கு நங்கு. நம்ம நிகழ்ச்சி நான் குழந்தைங்க படிக்கிற காமிக்ஸ் புக்காடா இல்லனா சில பத்திரிகையில நங்கு நங்கு என்று கொட்டினார்னு ஒரு அந்த மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கான். ரேடியோல தெரியாதுலப்பா. ஏன் தெரியாது? எல்லார் வீட்லயும் ரேடியோ வந்து கண்ணுக்கு முன்னாடி பாத்துனே தான் ஆன் பண்ணிருக்காங்க. அது என்ன இன்விசிபிள் பொருளா ரேடியோனா தெரியாம இருக்கிறதுக்கு? இனிமே எல்லா ரேடியோலயும் ஒரு குட்டியா டிவி வைக்கணும்னு நான் பிளான் பண்றேன்பா. எதுக்கு? குட்டி படம் பாக்குறதுக்கா? இல்ல உன் தலையில கொட்டினா மக்கள் நேரடியா பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். கண்ணுல ஏதோ விழுந்துச்சுப்பா. அதுல தான்டா அவனுக்கு சந்தேகமே. ஆமாப்பா உன் கண்ணுல. இங்க பாரு, எதுக்கு இப்ப கண்ணை பத்தி பேசுற? சந்தேகம் வந்தால சொன்னேன். நீ பேசு, நான் பாட்டுக்கு என் விஷயத்தை பேசிட்டு இருக்கேன். ஏய், தனித்தனியா பேசுறதுக்கு நீங்க எல்லாம் தனித்தனியா நிகழ்ச்சி பண்றீங்க. ஒன்னா தான்டா வழங்குறோம், ஒன்னா பேசுவோம். இது ஒரு குவார்டர். இது ஒரு குவார்டர்ஸ் மாதிரி. என்னடா காப்பேச்சி பேசுறீங்க? இனிமேல் சுரேஷ் நீ கூட வரும்போது ஒரு கிளிப்புள்ளைய கூட்டு வந்துடுறா. நீ சொல்றது அப்படியே சொல்லுதுடா அது. ஏய், நீ தானே நிகழ்ச்சியில எல்லாரும் ஒன்னா பேசணும்னு சொன்னனால நான் அவங்க கூட ஒன்னா பேசினேன். அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும்? நான் சொன்னதை சொல்லு கிளிப்புள்ளன்னு. வேணாண்டா, அலோசியஸே நான் அவமானப்படுத்துறேன். இதுக்கு மேல எனக்கு பெரிய அவமானம். நீ விஷயத்தை சொல்லு. எல்லாம் இருக்கட்டும். நீ இவன் கிளிப்பில்லைன்னு மறுபடியும் ஏன் கிளிப்பில்லைன்ற பேர் வாங்க நினைச்சேன்னு எனக்கு தெரியும். ஏன்? நீ வந்து கிளி பச்சையா இருக்கும், நம்மள எப்பவுமே உனக்கு கருப்புன்றானுங்க. அப்பனா நம்ம கலர் பச்சைன்னு மக்கள் நினைச்சிருவாங்க நினைக்காத. நீ கருப்பு கிளி. கரெக்ட். அது ஒரு சவுத்த கிளி சொல்லிடுச்சு. பஞ்சவர்ண கிளி. என்ன ஃபினிஷிங் டச்சா? டேய், ஒரு சொந்தேகம் கேட்டல. நீ எல்லாம் என்ன சாப்பிடுற டெய்லி? அது சொந்தேகம் இல்ல, சந்தேகம். எங்க தெளிவா சொல்லு. சந்தேகம். அது என்ன சந்தேகம்? இல்லப்பா உனக்கு சொந்தமான சந்தேகம் இல்லையா? இப்பதால என்ன சந்தேகம்னு கேட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த போன் பேசலாம்னு சொல்றீங்க இல்லையா, கைதி எல்லாம் ஜெயிலுக்குள்ள இருந்து. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அங்க இருந்து லோக்கல் கால் மட்டும் தான் பேச முடியுமா? எஸ்டிடி பேசலாமா? ஐஎஸ்டியும் பேசலாமா? ஆன்லைன் கொடுப்பாங்களா? நெட் செக் பண்ணலாமா? மெயில்லாம் பார்க்கலாமா? ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் போலாமா? இது தவிர நமக்கு ஏதாவது 5-10 கடன் வேணும்னா இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணல, அதுக்கு பதில் 5 ரூபா 10 ரூபா காசு கொடுங்கன்னு காசு வாங்கலாமா? இல்ல மாவு அரைக்கலாமா? இல்ல துணி காய போடலாமா? துணி துவைக்கலாமா? டேய், போன்ல எப்பறா துணி எல்லாம் காய போட முடியும்? ஏன் கேள? வாரம் ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப் போலாமா? அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஃபாரின் ட்ரிப் போலாமான்னு கேள. ஏன்டா, கைதிகளே பாவம், அவங்களுக்கு இப்பதான் ஒரு போன் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நீ இந்த மாதிரி பேசி இப்ப இவனெல்லாம் விட்டா கைதிகளுக்கு எல்லாம் பாவம்டா. ஆமாடா, இருக்குதே கெடுத்துருவான் போல இருக்கு இந்த பையன். ஜெயிலுக்குள்ள நாங்கள் எல்லாம் குத்தம் செஞ்சு வந்தோம். அட ஜெயிலர் ஐயா என்ன குத்தம் செஞ்சு உள்ள வந்தாரே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாடுறாரு, கேட்டுக்க. இந்த பாட்டை இவன் ஜெயிலுக்கு போனவோ பாடிதான் இவனுக்கு தண்டனை காலத்தை அதிகரிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குது. என்ன கிளிப்புள்ள அப்படியே ஒப்பிக்கிற போல. டேய், நாங்கடா ஒப்பிக்கிறேன். நம்ம தானடா சந்தோஷ் போய் ஜாமீன்ல எடுத்துன்னு வந்தோம் இவனை. பத்தியா, அதான் கிளிப்புள்ள கரெக்டா கத்துது பேர் கீக்கின்னு. இங்க பாரு, மக்கள் வந்து இன்னைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாஸ்ட் மேட்ச் நிகழ்ச்சி இருந்திருக்காது. இருந்தாலும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அது என்னைக்குமே இருந்தது இல்லையாடா? இது என்ன இன்னைக்கு மொத்தம் ஸ்பெஷலா சொல்ற? எதிர்பார்ப்புகள் குறையதா மன திருப்தி அதிகமாகும். ஆமாப்பா, அவன் சொல்ற மாதிரி நீ கொஞ்சம் மொக்கதான் இல்ல நம்ம ஷோ. ஏன் நான் நிறைய பேசினா? இல்லையே, இன்னைக்கு நான் நிறைய பேசல. அலோஷியஸ் நீ தான் அதிகமா பேசின. சந்தோஷ் தான் நிறைய பேசினா, கிளிப்புள்ள. யாரும் நிறைய பேசல. நீ தான் வந்து எங்க 2 பேரும் பேச விடாம தடுத்த. யார்? நானு? ஆமா. இல்லனா நீங்க 2 பேரும் அப்படியே பேசுற பேச்சுக்கு அப்படியே ஜெனீவா மக்களவை கூட்டத்துல உங்களை கூப்பிட்டு பேச வச்சிருவாங்க. எதுக்கு ஜெனிலியா மக்களவை எல்லாம் கூட்டுறாங்க? அவங்க என்ன அரசியல்வாதியா? எந்த அரசியல்வாதி மக்களவையில போய் கூட்டி பெருக்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா நீ இந்த டைலாக் சொல்றதுக்கு முன்னாடி கேப்ல ஒருத்தர் ஆன் கொட்டிட்டாரு நான் சொன்னதுக்கு. டேய் அலோஷியஸ், கிளி மண்டையா, எதுக்குடா அவன் சொல்றதுக்குலாம் ஆமா சொல்றேன்? என்ன நடக்குதுன்னே தெரியாம நான் எங்கடா ஆமா சொன்னேன்? அவன் கேட்க வந்த அதே கேள்வியை தான் நானும் கேட்க வந்தேன். அதை நான் மறுபடியும் கேட்டா டைம் வேஸ்ட் ஆகுமே, அதனால அப்படி சொன்னேன். மழுப்புறான் பாஸ், மழுப்புறான். இது பாரு, இனிமே நீ கழுத்துல ஒரு போர்டு தக்க போட்டு போய் மூக்கு வச்சு ஒவ்வொரு சீட்டா எடுத்து போடு. எங்கேயாவது வியாபாரம் பண்ணு. சீட்டா? அதுக்கு கச்சிப் தானே தேவைப்படும். ஒரே நிமிஷம். இவரை பொறுத்த வரைக்கும் கிளி ஜோசியன்றது என்னமோ கிளியா போய் வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்க தான் நினைச்சிட்டு இருக்காரு. எங்களை இப்படியே பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு உங்க காட்டுல மழை தான். ஏன்னா நாங்க இன்னைக்கு உன்னை கிண்டலே பண்ணல. பத்தியா, ஜெயில பத்தி இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் பேசி உன்னை கிண்டல் பண்ணலன்னா அந்த திமிரு. சந்தோஷ், இப்போ கொடை ஜர்க்கின்லாம் எத்துன்னு போயிடுறா போகும்போது. அப்படி சொல்லக்கூடாது ராணி. ஆமா, அந்த திமிரு அதுதான் உன் டைலாக். அதை சொல்லு. வாய மூடு. ஐயோ, என்னப்பா கிளி ட்ரைனிங் தப்பா கொடுத்துறியா? வேற மாதிரி பேசுது. கிளிக்கு ரெக்க முளைச்சுடுதோ. அப்ப கூட ஆத்த விட்டு பறக்காது. ஏன்னா அதுக்கு ஆத்துன்னு ஒன்னு இருக்கணுமே பறக்கிறதுக்கு. பஞ்சப்பாட்டி இல்லையான்னு பார்த்தா நிகழ்ச்சி பூரா. நிகழ்ச்சியில பூராவா எங்க? அதான் நடுவுல உட்காந்து பேசினே இருக்குது சந்தோஷ். Hello FM 106.4 Last Bench. Academy Takata, Academy Takata.